இந்த திங்களின் திருப்பத்தை சண்முகநாதன் நான் கொண்டு வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தில் உனக்கு வெற்றி செய்தியை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து விட்டேன். வேலவன் நான் வந்து இருக்கும்போது நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் நம்ப மறுத்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து போனவரிடமிருந்து நீ எங்கும் நல்ல செய்தியோடு அவர் எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று எங்கிக் கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். நீ பிடித்த ஒன்றையும் கேட்ட ஒன்றையும் நான் எப்படி தங்கமே தராமல் இருப்பேன்? நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தாய். நீண்ட காலமாக உனக்கானதை தர வேண்டும் என்றே நினைத்து கொண்டிருந்தாய். அந்த தர வேண்டும் என்று நினைத்ததைத்தான் இப்பொழுது தருவதற்காக நான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். சற்றும் இனி மனம் தடுமாறி கொண்டிருக்காதே. நீ எதிர்பார்த்த தருணத்திலே உனக்கான வெற்றி உன்னை தேடித்தான் வரப்போகிறது. எந்த ஒன்றிற்காக நீ போராடி கொண்டிருந்தாயோ, எது உனக்கானது என்று என்னிடம் சொல்லிவிட்டாயோ அதை தருவதற்காகத்தானே இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை எல்லாம் விட்டுவிட்டு நீ எதிர்பார்த்த அந்த செய்தி உன்னிடம் இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறது. நீ உன் முடிவை சொல்லிவிட்டாய் அல்லவா? பதில் முடிவுக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எதிர்பார்த்து பதற்றமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பதற்றத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கை மிகப்பெரும் வெற்றியை நோக்கி செல்லப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வருவாரா இவர் வருவாரா என்று யோசித்து கொண்டிருந்தார். யார் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கான பாதையில் தெளிவாக இருப்பதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் உன் நிலை மாறாத என் பிள்ளை இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ எந்த சோதனைகள் வந்தாலும் என் முருகன் என்னை கரம் பற்றி கரை சேர்க்க வருவான் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி ஏமாற்றுவேன்? இதோ உனக்கான சந்தோஷ செய்தியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நான் வாரி வழங்க வந்து இருக்கும்போது நீ எந்த வெற்றி செய்தி உன் செவிகளில் சேர்த்தால் உன் மனம் குளிரும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். சற்றும் யோசிக்காதே. உனக்கு வெற்றியை தரத்தானே நான் வந்து இருக்கின்றேன். நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம். உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்க வந்து இருக்கும்போது நீ நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி தான் நடத்தி தர காத்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, கடந்து போகின்ற சில உறவுகளால் உன் மனதில் கசப்பான உணர்வுகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் நான் யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த தவிப்புக்கும் புலம்பலுக்கும் இடையிலே உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டுமே. உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்த இங்கு கற்றுக்கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் யோசித்து கொண்டே இருக்காது. உன் மனம் கலக்கத்திற்கு நான் விடை கொடுக்கத்தான் போகிறேன். யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையும் உனக்கு புரியத்தான் போகிறது. விட்டு பிரிந்தவர் எப்படிப்பட்டவர் என்று நீ யோசித்து மன நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருந்தாய். அந்த தவிப்புக்கு விடை கொடுக்கும் தருணமாக உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதோ உனக்கான சந்தோஷத்தை உனக்கான மகிழ்ச்சியின் தரத்தான் வந்திருக்கின்றேன். அவரிடமிருந்து உனக்கு ஏற்ற பதிலோடு உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த காலமும் நீ எதிர்பார்த்த நேரமும் உன்னை தேடி வந்து விட்டது. நீ உன் எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தில் நடக்கின்ற செயலை பற்றியும் நீ கலங்காதே. முக்காலத்திலும் துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி சொல்பவன் இந்த முருகனாக இருக்க போகும்போது நீ எதற்காக பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவனே இந்த ஐயன் முருகனாக இருக்கும்போது இனி சற்றும் நான் கால தாமதமாக போவதே இல்லை. வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். உன்னை விட்டு போனது எல்லாம் போய்விட்டு
போகட்டும், அதை நீ கையில் பிடித்து வைக்க முடியாது அல்லவா? அந்த யதார்த்தத்தை நீ கையில் பிடித்து வைக்க முடியாது அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு தேவையையும் தேவையற்றதையும் பிரித்து பார்க்கும் மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உன்னில் வந்து கொண்டு இருக்கின்றது. தருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, ஆனால் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நினைவாக்குவதற்காக நான் வந்து இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டே இரு. வெற்றிக்காகத்தான் நீ காத்திருக்கின்றாய். அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த கந்தன் கருணை கொண்டவன், கருணை உள்ளம் படைத்தவன் நான் இங்கு வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது. நீ நேற்றே என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு இருந்த விஷயத்தை இந்த விடியலில் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது மனதில் எந்த சஞ்சலத்தையும் சலனத்தையும் வைத்துக் கொள்ளாதே. அனுதினமும் இந்த அப்பன் முருகன் எப்படித்தானே சொல்லி கொண்டு இருக்கின்றார், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று யோசிக்காதே. என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்காமல், உன் விடாமுயற்சியின் அளவை குறைக்காமல், நீ முன்னோக்கி இருக்கின்ற அந்த விஷயத்தில் பின்னோக்கி வராமல், என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எனக்காக என்னப்பன் இருக்கின்றான் என்று உன் முடிவை தெளிவாக்கவும் உறுதியாக்கவும் நீ கரம் பற்றிக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையை பற்றி கனவுகளை நான் உனக்கு நிஜமாக்குவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒன்றும் உன் கையை விட்டு போகாத அளவுக்குத்தான் இனி உனக்கான வாழ்க்கையின் தரத்தினை தரப்போகிறேன். முன்னோக்கி சென்றதை நான் முன்னோக்கி போகும்படியான நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். அவர்கள் வந்து விட்டார்கள், இவர்கள் வந்து விட்டார்கள் என்று உன் மனதை நீ குழப்பமடைய செய்து கொண்டு இருக்காதே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்குவதற்கும் உனக்கான தேவைகளை பார்ப்பதற்கும் நானே இங்கு நின்று வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றப்பட வைத்து கொண்டு இருக்காதே. சற்றே உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேனே. இனி எந்த ஒரு விஷயமும் போராட்டம் அடைய வேண்டியதுதான் இருக்கின்றது. போராட்டம் அடைந்துதான் என் வாழ்க்கை நிலையை பெற வேண்டியதிருக்கின்றது. இந்த சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்படி அழுது புலம்பி தவித்துதான் எனக்கான வெற்றியை பெற வேண்டுமா என்று நீ யோசித்து கொண்டிருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் கரத்தை பற்றியே உனக்கான விஷயத்தில் உன் முருகன் உன் கையிலை ஒப்படைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். நல்லதுதான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது. எதை நினைத்தாயோ அதை நான் உன் கையில் ஒப்படைக்கப் போகும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். இனி கால தாமதமானதை பற்றியெல்லாம் நீ கலங்க வேண்டாம். தரமான ஒன்றைத்தான் தரப்போகிறேன். யாம் இருக்க பயமே.